அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே, உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். அன்பு அன்பர்களே, செல்வத்தின் அதிபதியான சொர்ண அகர்ஷண பைரவரின் வழிபாடு நம் வாழ்வில் பெருமாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அந்த பைரவர் பல்வேறு உருவங்களில் பல்வேறு விதமான அகர்ஷணங்களில் நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். 64 விதமான பைரவர்களாக இருக்கிறார்கள். கால பைரவராக, சேஸ்திர பைரவராக, சொர்ணகர்ஷண பைரவராக, இன்னும் பல பைரவர்களாக இருக்கிறார்கள். நாம் இயல்பாக வழிபடக்கூடிய பைரவர்களாக பார்த்தால் கால பைரவர், வடுக பைரவர், சொர்ண அகர்ஷண பைரவர். நாம் இருக்கக்கூடிய இடங்களில் நாம் வழிபடக்கூடிய பைரவர் என்று பார்த்தால் அது கால பைரவரை, காலத்திற்கான அதிபதியாக இருக்கக்கூடியவர். அதுவும் நாம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த பைரவரை பல்வேறு விதமான சூட்சம பொருள்களுடன் உபகரணங்களுடன் வழிபட்டோம் என்றால் அந்த பிரச்சனைகள் நம் வாழ்வில் இருந்து மிக விரைவில் சரியாகிவிடும். அதுபோல் திருமண தடைகள் ஏற்பட்டு இருந்தால் அவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் மதியம் 4:30 முதல் 6 மணிக்குள், மதியம் 4:30 முதல் 6 மணிக்குள் கால பைரவரை நீங்கள் வழிபட்டால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தள்ளிப்போகும் திருமணங்களுக்கு பரிகாரமும் விரதமிருந்து மணமகனோ மணமகளோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 4:30 6 மணி வரைக்கும் பைரவருக்கு அர்ச்சனை, ருத்ராபிஷேகம், வடைமாலை சாற்றி வழிபட்டால் தடைகள் நீங்கி திருமணங்கள் கைகூடும். அந்த நாளில் நீங்கள் மனதார உட்கார்ந்து பைரவரின் துதியான, பைரவரின் அஷ்டகமான தனம் தரும் பைரவன் தளரடி பணிந்திடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் என்கின்ற பைரவர் பாடலையும் 8 முறை படித்துவிட்டு இறைவனை வணங்கிவிட்டு வாருங்கள். மிக விரைவில் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய திருமண தடைகள் சரியாகிவிடும். தேய்பிறை அஷ்டமி என்றும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 4:30 முதல் 6 மணிக்குள் விரதமிருந்து இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். கால பைரவர் கோயில்களிலோ அல்லது சொர்ணகர்ஷண பைரவர் கோயிலிலோ செய்யலாம். எங்கள் ஊரில் பைரவர் கோயிலே இல்லை அப்படிங்கிறவங்க விரதம் இருந்து சிவனை மனதில் நினைத்து கொண்டு இந்த வழிபாட்டை செய்யலாம். அவ்வாறு செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் மிக விரைவில் திருமணங்கள் நிச்சயமாய் கைகூடும். இரு மனங்களும் கைகூடி நம் வாழ்க்கை திருவென வாழ வேண்டும் என மனதார வாழ்த்துகின்றேன். திரு என்றால் செல்வம். மனங்கள் சேர்ந்தால் அது செல்வமே. ஆனந்தமான மனமாக சேரட்டும், செல்வங்கள் குவியட்டும். ரொம்ப இயல்பான இந்த பரிகாரத்தை இருக்கக்கூடிய இடங்கள்ல செய்யுங்க. எல்லாம் வல்ல பைரவர் நம்மை வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். வாழ்க பணமுடன், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.